சொல்லு சௌந்தர்யா, எந்த வீடியோ? சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் கொண்டாடினப்ப எடுத்தோம்ல சார், அந்த வீடியோ. சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் வீடியோவா? அது எதுக்கு உனக்கு? அது இருந்தா தானே சார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். யாரை கண்டுபிடிக்கணுங்கிற? அதான் சார் ஆனந்தி பிரச்சனை, அதுக்கான ஆளை கண்டுபிடிக்கணும்ல. என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஆனந்திக்கு என்ன பிரச்சனை? யாரால பிரச்சனை? அது வந்து சார், சொல்லு. அத சொன்னா உங்களுக்கு புரியாது சார், நீங்க அந்த வீடியோ மட்டும் கொடுங்க. சௌந்தர்யா, முதல்ல ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அப்பதான் நீ கேட்ட வீடியோ உனக்கு கிடைக்கும். அது வந்து சார், அது சொல்லு சௌந்தர்யா. அது சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஆடணும்ல, அதுல யார் நல்லா ஆடினாங்கன்னு எங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் சார். நான் வந்து முத்தண்ணன் தான் நல்லா ஆடிச்சுன்னு சொன்னேன், முத்தண்ணன் ஜெயந்தியக்கா தான் நல்லா ஆடிச்சுன்னு சொல்லுச்சு. அன்பண்ண ஆனந்தி தான் நல்லா ஆடினான்னு சொல்றாரு. ஆனந்திய கேட்டா நீங்க தான் நல்லா ஆடினீங்கன்னு சொல்றா. அதான் யார் ஆடினதுன்னு பேசி ஒரே பிரச்சனை, வேலையே ஓடல சார். ஆனந்தி நான் நல்லா ஆடினேன்னு சொன்னாளா? பாத்தீங்களா, உங்களுக்கே டவுட் வருதுல. நீங்க சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் வீடியோ கொடுத்தீங்கன்னா அத நாங்க பார்த்து எங்க எல்லாரோட டவுட்டையும் சேர்த்து உங்களோட டவுட்டையும் கிளியர் பண்ணிடுவோம்ல. ஏய், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து மகேஷ் சாரை பார்க்க வந்தேன். மகேஷ பார்க்கவா? பெர்மிஷன் இல்லாம நீ முதல்ல எப்படி மேல வந்த? உன்னை யாரு முதல்ல அலோ பண்ணது? மித்ரா, காம் டவுன். அவ மேல எது கோவப்படுற? அவ ஒரு தேவைக்காக என்ன பார்க்க வந்திருக்கா. அப்படி என்ன தேவை? ஆக்சுவலி நம்ம சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல எடுத்த வீடியோ அவளுக்கு வேணுமா. அந்த ஃபங்க்ஷன்ல யாரு நல்லா டான்ஸ் ஆனாங்கன்னு எல்லாரும் பார்க்கணுமா. அதுக்காக தான் என்ன பார்க்க வந்திருக்கா. சௌந்தர்யா, அந்த வீடியோ என்னோட பர்சனல் லேப்டாப்ல வீட்ல இருக்கு. அது இங்கே இல்ல. நான் நாளைக்கு எடுத்துட்டு வந்து தரேன். ஓகே? தேங்க்ஸ் சார். வரேன் சார். மித்ரா, கம் சிட், லெட்ஸ் ஹேவ் லஞ்ச். இல்ல மகேஷ், நான் சாப்பிட்டுட்டேன். ஓ ஓகே, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆனந்தி, தேங்க்ஸ் ஆனந்தி. எதுக்கு? இல்ல, அம்மா வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு தான் வரேன்னு சொன்னீல, அதுக்காகத்தான். நானும் உன் மேல கோபமா தான் இருந்தேன். ஆனா உன்னை புரிஞ்சுக்க முடியாமலாம் இல்ல. நீ எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற சின்ன கோபம், அவ்வளவுதான். அம்மா வந்து கூப்பிடும்போது நீ வரேன்னு சொன்ன உடனே அந்த கோவம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான், நமக்குள்ள எதுவா இருந்தாலும் அதை பேசி சரி பண்ணிக்கலாம். ஆனா அம்மா விஷயத்துல இனிமே நீ எப்பவுமே அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காத ஆனந்தி. நான் உங்ககிட்ட வேற எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா உங்க எல்லாரோட மனசும் நொந்து போயிடும் அன்பு. அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இம்புட்டு போராட்டமும் என்னையே வெறுத்ததே. நான் இதையெல்லாம் பண்ணிக்கிருக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல அன்பு.